அவர் கொடுத்த செய்தியை கேட்போமா? ஆமென், ஆமென். இதோ அவருடைய செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் மீண்டுமாய் சங்கமம் வானொலியிலே வார்த்தையின் வெளிச்சத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சந்திப்பதிலே மிகுந்த பெருமகிழ்ச்சி நான் அடைகிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நாம் தொடர்ந்து ஜெபங்களை குறித்து பார்த்து வந்திருக்கோம் பாருங்க. ஜெபத்தை மைய புள்ளியா வைத்து ஜெபத்தை சுற்றி உள்ள பல சத்தியங்களை வந்து தொடர்ந்து நாம் பார்த்துக்கிட்டே வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கிற ஜெபம் பார்த்தீங்கன்னா எபேசியர் அதிகாரம் 3வது அதிகாரம், எபேசியர் 3வது அதிகாரம் 15 21 வரை நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனசில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினால் கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவளாகி சகல பரிசுத்தவான்கள் கூட கிறிஸ்துடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகும்படி தேவனுடைய சகல பரிவுத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறையாய் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம இப்ப இந்த ஜெபத்தை வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம் பாருங்க. இதுல எப்படி உள்ளான மனிதனை குறித்து பார்த்திருக்கிறோம், எப்படி ஆவியின் கண்கள் திறக்கப்படணும் என்பதை பார்த்திருக்கோம். ஒரு கிறிஸ்துடைய அன்பு நீளம் அகலம் உயரத்தை நம்ம பார்த்தோம் பாருங்க. இவை எல்லாவற்றையும் பார்த்து ஒரே ஒரு சத்தியத்தை நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. 20வது வசனம் பாருங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. இந்த இடத்துல தேவனை குறிச்சு ஒரு காரியங்கள் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, நான் ஜெபத்தை குறித்து இப்படியாய் போட்டிருக்கு. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிருமி செய்கிற வல்லவராகிய அவருக்கு, வல்லவர் என்று எழுதப்பட்டிருக்கு பாருங்க. என்ன சொல்லப்படுகிறதுனா, நாம் எந்த காரியத்தை குறித்து ஜெபிக்கிறோமோ அது பாருங்க, எந்த காரியத்தை குறித்து அதிகமா திங்க் பண்ணுறோமோ அதை காட்டிலும் அதிகமாய் தேவன் ஒரு வல்லமையிலே கிரியை செய்கிறார். அப்ப என்ன சொல்லுகிறதுனா, இந்த இடத்துல தேவனுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறது. தேவன் ஒரு பெருக்கத்தின் தேவன் என்பதை காமிக்கிறது பாருங்க. ஏன்னா நம்ம நினைக்கிறத நம்ம ஒரு பிளான் போட்டுருவோம், பட் கர்த்தருடைய பிளான் பெரிய பிளானா இருக்கும் பாருங்க. நம்ம போடுற பிளானை விட ஆண்டவருடைய பிளான் எப்பவுமே சிறந்ததாக இருக்கும். அது பெருக்கம் தான் இருக்கும் பாருங்க. நம்ம போடுற பிளான்ல சிறிய பிளான், கர்த்தர் கொடுக்கறது ரொம்ப பெரிய பிளானா இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல அப்படியான வசனத்தை தான் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. தேவன் நமக்கு செய்ய வல்லவர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காட் இஸ் காட் ஆஃப் அபண்டன்ஸ். இன்னைக்கு அதை பார்க்க போறதுதான். தேவன் ஒரு பெருக்கத்தின் தேவன். தேவன் பெருக்கத்தின் தேவன்னா, பெருக்கம்ங்கிறது அவருடைய கிரியை அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். ஆனா அது அப்படி கிடையாது. பெருக்கம்ங்கிறது அவருடைய இயல்பான சுவாபம். இயல்பான சுவாபமே தேவன் என்ன பண்றது, பெருக செய்ய வல்லவரா இருக்கிற தேவன் தான். அதனால தேவன் அவர் நம்ம கொடுக்கிற காரியத்தினாலதான் அவர் பெருகிறாரு. அது ஒருத்தருக்கு கொடுக்குறாரு, இன்னொருத்தருக்கு கொடுக்கல அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. தேவன் பச்சைப்பாதம் இல்லாதவரோட கிடையாது. பச்சைப்பாதம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது பாருங்க. ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும், ஒருத்தரை பெரிய லெவல்ல கொண்டு போறோம், இன்னொருத்தர் கம்மியா வச்சுக்கணும் அப்படின்ற நினைக்கிற தேவன் நம்முடைய தேவன் கிடையாது. தேவன் எல்லாருக்கும் சரிசமமா செய்கிற தேவன் தாங்க. நாம் தேவனை எப்படி பார்க்கிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனை குறித்து நம்முடைய அறிவு எப்படியா இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு பாருங்க. அதுதான் அந்த இடத்துல நம்ம தான் லிமிட்டை செட் பண்றோம். லிமிட்டை தேவன் செட் பண்றது இல்லையா. நமக்கு இது போதும், இவருக்கு இது போதும் அவர் பாக்குறது இல்ல. அந்த லிமிட்டை செட் பண்ற ஆட்களே நம்மளாதான் இருக்கிறோம் பாருங்க. ஏன் தேவன் பெரிய தேவன், அவர் சுவாபமே அப்படியா இருக்குன்னு பார்த்தோம்னா, நீங்க ஆதியிலே ஆதாமை படைக்கும் பொழுது வேதத்துல வசனம் வைக்கணும். ஆதியிலே 1வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல நான் சொல்றேன் பாருங்க, 28வது வருஷம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் ஆசீர்வதித்தார் பாருங்க. ஆதாம்கிட்ட முதல் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதமே நீங்கள் பழகி பெருகுங்கள் தான். அதை கீழ்ப்படுத்துங்க, இந்த பூமியை கீழ்ப்படுத்தி நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள்.
ஏன்னா தேவன் வந்து பெருக்கத்தின் தேவனுடைய சுவாபமே தேவன் பெருக்கத்தின் தேவன்கிறத காமிக்கிறது பாருங்க. சரி, ஆதியில ஆதாம் படைக்கும் போது உலகத்துல யாருமே கிடையாது, அதனால வந்து அப்படி சொல்றாரு அப்படின்னு வைத்துக் கொள்வோம். அப்படின்னா இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உபாகமம் உங்களுக்கு தெரியும், 21வது அதிகாரம். உபாகமம் வரைக்கும் வந்துட்டோம் அப்படின்னு பாத்துறாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க. புறஜாதிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்ப பூமி ஃபுல்லா தான் இருக்கு ஆல்மோஸ்ட். அந்த இடத்துல கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இங்க இருக்கும் பொழுது அந்த ஜனங்களை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, உபாகமம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பாருங்க. உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார் அப்படின்னு பாருங்க. யார் பெருக பண்ணார்? தேவன் பெருக பண்ணினார். இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்கள் போல திரளா இருக்கிறீர்கள். மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ஆச்சரியமா சொல்றாரு, தேவன் உங்களை பெருக பண்ணாரு. வெறும் 70 பேரா எகிப்துக்கு போனீங்க, ஆனா வரும்பொழுது கிட்டத்தட்ட 30 லட்சம் பேரா வெளியே வர்றீங்க. நீங்க திறனா இருக்கிறீர்கள். 11வது வசனம் பார்த்தோம்னா, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்பாரு. இப்பவே திறனா இருக்கிறாங்க, ஆனா இது 10,000ன்றார் ஆண்டவர். இன்னும் 1000 மடங்கு ஆசீர்வாதம். நம்ம 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறோம் பாருங்க. ஆனா தேவனுடைய சுவாபமே பெருக்கத்தின் தேவன் தான். அவர் பெருக செய்யற தேவன். என்னென்ன காரியங்களை பெருக செய்யறாரு அப்படின்னு பார்க்கணும். பழைய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, முதலாவது வந்து தேவனை குறிச்சு பார்ப்போம் பாருங்க. யாக்கோபு 1:17 இப்படி எழுதப்பட்டிருக்கு. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதியில் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்று வெள்ளம் இல்லை. பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, நன்மையான ஈவுகள் வந்து அவர்கிட்ட இறங்கி வந்துகிட்டே இருக்காமா. அப்பேற்பட்ட நல்ல தேவன், அவர் ஒரு பெருக்கத்தின் தேவன் அப்படிங்கிறது வந்து காமிக்கிறது பாருங்க. அது மாதிரி பிதாவாகிய தேவனுக்கு சொல்றாரு. இப்ப இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது யோவான் 10:11 வசனம் பாருங்க. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான்றாரு. 10வது வசனத்துல இருந்து வாசிச்சோம்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். பாருங்க, பிசாசை குறிச்சு போட்டிருக்கிறது. திருடனோட நோக்கமே வந்து திருடனும் கொல்லணும் அழிக்கணும், ஒருத்தர் முன்னேற விடக்கூடாது, ஒருத்தர் நித்தியத்துக்கு நேரம் கொண்டு போயிடக்கூடாது, அதுதான் அவனுடைய நோக்கம். ஆனா இயேசு கிறிஸ்துவ பத்தி இப்படியா சொல்லப்பட்டிருக்குது, நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டா இருக்கும், நான் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன், அவர்கள் லைஃபை கொடுக்க வந்தேன், நித்தியத்தை கொடுக்க வந்தேன், ஒரு நல்ல ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க வந்தேன் அப்படின்றது பாருங்க. அது மட்டும் சொல்றாரு, அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அதோட கொடுக்க வந்தேன்ற மாதிரி நிறுத்திக்காம அதோட நிறுத்திருக்கணும்ல, நானே ஜீவன் உண்டா இருக்க வந்தேன் அப்படின்னு நிறுத்தினா முடிவு வச்சு. அது பரிபூர்ணப்பட வந்தேன்னா அது ஃபுல்னஸா வரணும். ஃபுல் பண்றதுக்கும் கர்த்தர் என்ன பண்றாரு வருவார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருக்கத்தின் தேவன்னா கொஞ்சம் கூட குறையே இல்லாத தேவன், அதை ஃபுல்ஃபில் பண்ற ஒரு தேவன் பாரு. இயேசு கிறிஸ்து பிடிச்சிருக்கு. அதான் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் பாருங்க. இயேசு கிறிஸ்துவ பத்தியும் பார்த்தோம். பிதாவாகிய தேவன் எப்ப நன்மையான ஈவுகளை கொடுக்குறாங்க பார்த்தோம். அது மட்டும் கிடையாது, பிசாசு பாருங்க, அவங்களுக்கு ஒரே நோக்கம் பெருக செய்யறது கிடையாது பாருங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்னு சொல்லி போட்டு அவனுடைய நோக்கம் வந்து அதுதான். இப்ப நம்முடைய தேவனை நீங்க பாத்தீங்கன்னா பெருக்கத்தின் தேவன் பாருங்க. அதுக்கு இன்னொரு காரியத்தை பார்த்தோம்னா, ஆதியாகமம் 17 வந்து தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறாரு. என்ன வெளிப்படுத்துறாருன்னு பார்த்தோம்னா, ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம் ஆபிரகாம்கிட்ட வெளிப்படுத்துறாரு. என்ன சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். எப்படின்னு பாருங்க. தேவன் என்ன சொல்றாரு, என்னுடைய குணமே இன்னொருத்தர் வந்து பெருக்கிறது குணம் தான். அது மட்டும் கிடையாது, தன்னுடைய பேரை சொல்றாரு, என்னுடைய பேர் சர்வ வல்லமையுள்ள தேவன்றாரு. அப்படி என்ன அர்த்தம்னா, எல்ஷடாய் அப்படின்ற மாதிரி அந்த நாமத்தை வந்து சொல்றாரு. இப்ப எல்ஷடாய் என்ற நாமத்துக்கு என்ன பேர்னா சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆல்மைட்டி காட் அப்படின்றோம் பாருங்க. ஆனா அந்த பேருக்கு அந்த அர்த்தம் மட்டும் கிடையாது, இன்னொரு பேர் இருக்கு. காட் இஸ் காட் ஆஃப் மோர் தென் எனஃப் பாருங்க. தேவன் போதுமானவர் மட்டுமல்ல, போதுமானவருக்கும் அதிகமானவர். அதுவும் எல்ஷடாய்க்கு ஒரு பேர் பாருங்க. இன்னொரு பேர்னா ஒரு தேவன் தாயை போன்றவர். இதுவும் எல்ஷா என்ற வார்த்தைக்குள்ள அர்த்தம் பாருங்க. அந்த 3 வகையான அர்த்தங்களும் அந்த எல்ஷடாய் தேவன்ற வார்த்தைக்குள்ள இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் தான் காட் இஸ் காட் ஆஃப் மோர் தென் எனஃப். தேவன் பெருக்கத்தின் தேவன் மட்டும் கிடையாது, அது பெருக செய்கிற தேவன் கிடையாது, போதுமானவருக்கும் அதிகமானவரா இருந்தது தன்னை வெளிப்படுத்துறாரு பாருங்க. அதுக்கப்புறம் 6வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, உன்னை மிகவும் அதிகமாய் பழுகு பண்ணி உன்னை ஜாதியை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் பாருங்க. ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போதும் அதைத்தான் சொன்னார், ஆதாமை ஆசீர்வதிக்கும் போதும் அதைத்தான் சொன்னார். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போதும் திரளாய் பெருகும் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போதும் நீங்க 1000 மடங்கு. ஏன்னா தேவனுடைய சுபாவமே
பெருக செய்யற சுபாவம் தான். அதைத்தான் அந்த இடத்துல வந்து ஆபிரகாமுக்கு ஷோ பண்றாரு. ஆபிரகாம்கிட்ட சொல்லும் பொழுது, ஆபிரகாமே நீ பயப்படாத, பலம் கொண்டு திறனாரு, நான் வந்து சர்வ வல்லமை தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஏன்னா தேவன் வந்து ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அதை இப்படியாதான் பாக்குறாரு பாருங்க. நான் சில ஆட்கள்லாம் ஒரு பிசினஸ் செய்யற இடத்துக்கு போனாங்கன்னா அவங்கள பிசினஸ் ஐடியா கொடுப்பாங்க. அந்த பிசினஸ் எப்படி பெருக்கணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும். நம்ம ஏன்னா நீங்க அவங்களை எங்க கொண்டே விட்டாலும் அவங்க அந்த ஐடியா கொடுத்துட்டே இருப்பாங்க, மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க பாருங்க. ஏன்னா அவங்களுடைய குணமே அப்படிதான் இருக்கு. அவங்களோட பார்க்கும்போது ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது குறைவுள்ளதாக பார்க்க விரும்ப மாட்டார்கள். ஒரு மனிதனே இப்படியா மனிதனை பார்த்தார் என்றால், தேவன் மனிதனை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல விசுவாசி, ஒரு ஆவிக்குரிய விசுவாசி குறைச்சலிலே இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. குறைச்சலில் இருக்கிறது தேவன் விரும்புறதும் கிடையாது. அப்ப அந்த இடத்துல வந்து தேவன் வந்து தன்னை ஒரு பெருக செய்கிற தேவன் என்பதை காண்பிக்கிறார் பாருங்க. அது மட்டும் கிடையாது. நீங்க பாத்துட்டீங்கன்னா சரி, அதான் அவர் காமிக்கிறாரு அப்படின்னு பாத்துட்டோம்னா, வேற என்ன காரியங்களை தேவன் பெருக செய்யறாரு அப்படின்னு பாத்துட்டோம்னா, தேவன் வந்து பெருக்கம்னா ஒரு ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது பாருங்க. ஆசீர்வாதத்தையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. அதுல ஒண்ணுதான் நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8-11 வரை வாசிக்கிறேன். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலையும் எப்பொழுதும் சம்பூர்ண அடையலாகவும் சகலவித நற்கிரியிலும் பெருகும்படியாகவும் இருக்கும்படியாகவும் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். பாருங்க, ஒரு வசனத்துல எவ்வளவு பெரிய சத்தியத்தை வந்து கொண்டு வரா பாருங்க. தேவன் வந்து உங்களுக்கு சகலவித கிருபையிலும் பெருக செய்வாங்க. எதுக்கு சகலவித கிருபையை கொடுக்குறாருன்னா, நீங்கள் எல்லாவற்றிலையும் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், அதாவது பிராக்டிகல் காரியங்கள் எல்லாவற்றிலையும் சம்பூர்ணமுடையவரா இருக்கும். ஏன்னா தேவனுடைய கேரக்டர் தான் அது. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆட்கள்லாம் வந்து எங்க போனாலும் மற்றவங்களை பெருக செய்யறதுக்கு தான் ஐடியா கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் அதை காட்டிலும் கோடி மடங்கு நம்மளுடைய தேவன் பாருங்க. அவருடைய நோக்கமே வந்து நீங்க எல்லாத்துலயும் சம்பூர்ணமா இருக்கணும். உங்க ஆவிக்குரிய காரியங்களையும் சம்பூர்ணமா இருக்கணும், உங்களுடைய சரீரபுரமான காரியங்கள் உங்க சம்பூர்ணமா இருக்கணும். அதாவது சம்பாத்தியம், ஒரு அந்த மாதிரி காரியங்களையும் வந்து சம்பூர்ணமா இருக்கணும். உங்களோட ஆத்மாவிலையும் தேவனுடைய வசனத்தை நிறைந்தது சம்பூர்ணமா இருக்கணும் பாருங்க. நான் சொல்றாரு, அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சொல்றாரு, நீங்க நற்கிரியைகள் செய்வதா இருக்காரு ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இவையெல்லாம் வந்து உங்களுடைய ஆவியில வசனங்கள் நிறைஞ்சிருந்து ஆத்மாவில தேவனுடைய வார்த்தையில் நிறைஞ்சிருக்கும் பொழுது, நான் சம்பூர்ணமுடையவனா வெளிப்புறமா இருக்கும் பொழுது நான் கிரியைகள் செய்யறதுக்கு தயங்க மாட்டேன் பாருங்க. அதான் சொல்ல, விசுவாசி கிரியைகள் செய்ய தயங்க மாட்டாங்க. நற்கிரியினால வந்து தேவனை கனப்படுத்தலாம் இருப்பாரு பாருங்க. அதற்காக தேவன் கிருபையை கொடுக்கிறார். கிருபையை பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்ப நம்ம கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ஆசீர்வாதத்துடைய நோக்கம் என்னன்னா, தேவனுக்காக நற்கிரியைகள் செய்யறவர்கள். அதற்காக தேவன் பெரிய கிருபைகளை கொடுக்கிறார். கிருபைகளை வந்து என்ன பண்றாரு, பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்ப நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துடைய நோக்கம் என்னன்னா, தேவனுக்காக ஐஸ்வர்யங்களா இருக்கணும் பாருங்க. தேவனுக்காக, அவருடைய சுவிசேஷத்திற்காக, அவருடைய அந்த தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நாம் நற்கிரியிலே பெருவிழா இருக்க வேண்டும் பாருங்க இந்த பூமியில. அதன் நிமித்தம் நம்ம கர்த்தர் என்ன பண்றாரு, கிருபைகளையும் பெரிய செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அப்போ பெருக்கத்தின் தேவன் அப்படின்னா நாட் ஓன்லி பிளஸிங், ஆசீர்வாதத்தை மட்டும் குறிப்பிடல, கிருபையில பெருக செய்ய இருக்கிறார் வல்லவரா இருக்க. நற்கிரியில தேவன் உங்களை பெருக வைக்கிறாரு பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஆவி, ஆத்மா, சரீரத்துல பெருவிழா இருக்கும் பொழுது 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, வாரியரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் எழுதிருக்கும்படிக்கு விதைக்கிறவனுக்கு விதையை கொடுத்து புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கப்படுகிறா இருக்கிறார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவா இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமாவீர்கள். பாருங்க எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தின் நோக்கம், இந்த ஆசீர்வாத பெருக்கத்தின் நோக்கம், தேவன் பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்ற மாதிரி, அவர் நம்மளை எப்படி பெருக வைக்க அதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, வாரியரைத்தான் ஏழையை கொடுத்தார். நம்ம வந்து ஆவிக்குரிய காரியங்களுக்கு மட்டும் செலவு பண்றது மட்டும் கிடையாது. நாம் இந்த பூமியில வாழும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி கர்த்தர் வந்து வாசிக்கிறார். அதன் நிமித்தம் என்ன பண்றாருன்னா, நம்முடைய நீதி வந்து என்றைக்கும் இருக்கும். தேவன் வந்து ஒரு ஆளை எம்டி அனுப்ப மாட்டா பாருங்க. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பாரு, புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுக்குற பாருங்க. அவர் விதையை கொடுக்கிறாரு. விதை இருக்கு நம்ம இடத்துல, அதை பெருக பண்ணி உங்க நீதி வளர்ச்சியிலே வருக பண்ணுகிறார். நாங்களாம் விவசாய குடும்பத்துல ஆரம்பத்துல இருந்து பாருங்க, தாத்தா காலத்துல விவசாய குடும்பம் தான் பாருங்க. எதை சாப்பிட்டாலும் விதை நல்ல மட்டும் சாப்பிட மாட்டாங்க. ஒரு அறுவடை பண்ணாங்கன்னா விதை நல்ல தனியா எடுத்து வச்சிருவாங்க பாருங்க. விதை தனியா எடுத்து வச்சிருவாங்க. அது தவிர வந்து விதைக்கிற விதைகளை வந்து கொண்டு போய் அவங்க அந்த நெற்கடையில போய் நல்லா அவிச்சு அவங்க அரிசி ஆக்கி அதை கொண்டு போய்
இதுல கொடுத்துருவாங்க, சேல்ஸுக்கு கொடுத்துருவாங்க. அது மட்டும் வீட்டுக்கும் தனியா குதிர்னு வச்சிருப்பாங்க பாருங்க. அந்த குதிர்ல வந்து போட்டு வச்சுக்குவாங்க, அந்த வருடம் முழுதும் சாப்பிடுறது. 3 காரியங்கள். ஃபர்ஸ்ட் விதைச்ச அறுவடையில விதை நெல் எடுத்து வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட். 2வது காரியம் சேல்ஸ். 3வது காரியம் தன்னோட குடும்பத்துக்கு எடுத்து வைப்பாங்க பாருங்க. இந்த இடத்துல சொல்றாரு, ஆனா விதை நெல் வந்து ரொம்ப முக்கியம். எதை சாப்பிட்டாலும் விவசாயி வந்து விதை நெல்ல மறுபடியும் விதைக்கக்கூடியது எல்லாம் சாப்பிடவே மாட்டான். ஏன்னா அதை வச்சுதான் அவனுக்கு முழு ஒரு வருடத்துக்கு தேவையான முழு ஜீவனும் அதுல இருக்குது பாருங்க. அதில் சொல்றாரு, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குறேன்றாரு. அப்புறம் என்ன அர்த்தம்? தேவனே நமக்கு விதையை கொடுக்குறாரு. நம்ம கையில பணம் இல்லையா, அதை பத்தி கவலையப்படாது. கர்த்தர் விதையை கொடுப்பாரு. அந்த விதையை விதைக்கணும். விதனால சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் நாளதான் பாருங்க, இந்த காணிக்கை போடுற விஷயத்துல வந்து ரொம்பவும் இதுவா இருப்பாங்க. அந்த காணிக்கை பணமே கர்த்தர் தான் நம்ம கையில கொடுக்குறாரு அப்படிங்கறது வந்து அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. நம்ம காணிக்கை போடுறது ஏதோ சபைக்கு போடுறோம், ஏதோ ஒரு பாஸ்டர் கொடுக்குறோன்ற மாதிரி எல்லாம் கிடையாது பாருங்க. நம்ம தேவனுக்காக அதை விதைக்கிறோம். அது விதைக்கும் பொழுது அந்த பணம் பெருகி திரும்ப வருகிறது பாருங்க. அவரோட பணம் இது. அப்ப ஆரம்பமும் அவர் தான், முடிவும் அவர் தான். அவர் தான் நமக்கு கொடுக்குறாரு. அந்த பணத்தை தான் விதைக்கிறோம், அந்த பணம் நமக்கு திரும்பி வருகிறதா இருக்குது. அதாவது வாரி இறைத்தான் ஏழையில் கொடுத்தாருன்னா எந்த வசனம் எங்க எடுக்கிறாருன்னா சங்கீதம் 112:9 இருந்து எடுக்கிறாரு. சங்கீதக்காரன் பாருங்க எழுதாம பாருங்க. வாரி இறைத்தான் சங்கீதம் 112:9 வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும், அவன் கொம்பு மகிமையா உயர்த்தப்படும் பாருங்க. சும்மா நிறைய நீங்க அந்த அந்த காலம் சொல்லுவாங்க, இவரெல்லாம் அப்படி செஞ்சு ஓஞ்சி போயிட்டான்னுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. தேவனுக்காக நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்ம தேஞ்சு போக மாட்டோம், ஓஞ்சி போக மாட்டோம். கர்த்தர் வந்து நமக்கு கடனாளி கிடையாது பாருங்க. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், தேவனை திரும்ப கொடுப்பான்னு சொல்லி போட்டிருக்க பாருங்க. நம்ம கடனாளியா இருக்க மாட்டாரு ஆண்டவர். அதை திரும்ப கொடுக்கிற தேவன் பாருங்க. உலகத்தான் வந்து உதவி செய்யறதுக்கும் ஒரு ஆவிக்குரியவன் உதவி செய்யறதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. உலகத்தான்ட்ட தேவன் கிடையாது. அவனுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கு, உதவி செய்யறதுக்கு தர்மம் பண்றான். ஆனா நாம் செய்யறது வந்து தேவனுக்காக செய்கிறோம். நம்ம கஷ்டம் அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம எடுத்தாரு. நாம் அந்த மாதிரி ஜனங்களை பார்க்கும் பொழுது, தேவையுள்ள ஜனங்களை பார்க்கும் பொழுது, உதவி செய்யும் பொழுது அந்த பணம் நம்ம இடத்துல திரும்ப வருகிறது, விதையாய் திரும்ப வருகிறது. அதை விதைக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு அறுவடையாக திரும்ப வருகிறது. ஏன்னா தேவன் பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. நீங்க என்னாகமத்துல ஒரு சம்பவத்தை வாசிப்போம் பாருங்களேன். என்னாகமத்துல உங்களுக்கு தெரியும் தேவன் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறத வந்து பார்க்கும் பொழுது, என்னாகமம் 11 அதிகாரத்துல போட்டிருக்கு பாருங்க. தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுக்கிறார். மன்னாங்கிறது வந்து தேவதூதர்கள் சாப்பிடுற உணவு பாருங்க. கடந்த 30 லட்சம் பேர் வனாந்தரத்துல நிக்கிறாங்க. ஒரு எகிப்துல இருந்து ஒரு கானான் தேசத்துக்கு கூட்டி போறாரு. பல நாடுகளை கடந்து போக வேண்டியதா இருக்கிறது. அப்ப அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க அந்த இடத்துல விதைக்கு யாருக்கும் இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. 30 லட்சம் பேருக்கு என்ன செய்யணும்? தேவன் பாருங்க, அவருடைய குணம் பரோபகாரம் பாருங்க. அவருக்கு மன்னாவை கொடுக்குறாரு. மன்னாவை கொடுக்கறது மாத்திரம் கிடையாது, அவர்களுக்கு வந்து இன்னொரு ஆசை வருது, இறைச்சி வேணும்ன்ற ஒரு ஆசை வருது பாருங்க. இறைச்சி வேணுன்ற போது அவர் சொல்றாரு, 18வது வசனம் நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 11 அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்கா உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியை கொடுப்பார். மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் பாருங்க, ஒரு ஃபுல் மந்த் வரைக்கும் நீங்க புசிப்பீங்க. அது உங்களை மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போக மட்டும் புசிப்பீங்க, சலிச்சு போயிடும் உங்களுக்கு. மூக்கு வரைக்கும் சாப்பிடுவீங்க. நெஞ்சு வரைக்கும், வயிறு வரைக்கும் சாப்பிடுறது வேற, நெஞ்சு வரைக்கும் சாப்பிடுறது, மூக்கு வரைக்கும் சாப்பிடுறது வேற. அந்த அளவுக்கு சாப்பிட்டு என்ன பண்றீங்க, நீங்கள் வந்து சாப்பிடுவீங்கன்னு சொல்லி போட்டுருக்குது. அது மட்டும் கிடையாது, கரெக்டா தேவன் சொன்னதை அவர் சொல்லிட்டாரு. இப்ப மோசேக்குள்ள மிகப்பெரிய சந்தம். 30 லட்சம் பேருக்கு இறைச்சிக்கு என்ன பண்ணுவாங்க? 22 வசனம் பாருங்க. அதற்கு மோசே ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், 1 மாசம் வரைக்கும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஜென்ஸ் மட்டும் 6 லட்சம் பேர், அது காலாட்கள் போர்ப்படையில இருக்கிறவங்க மட்டும். அதுல நீங்க பாத்துங்க. அப்புறம் மொத்தம் பெண்கள் ஒரு 6 லட்சம் பேர், ஒரு வீட்டுக்கு 2 குழந்தை எவ்வளவு வச்சு 12 லட்சம். அது தவிர அங்க அடிமைகள் மற்ற ஜனங்கள் எல்லாம் சேர்த்துறோம்னா இன்னொரு மொத்தம் 30 லட்சம் பேர் வந்துடுறாங்க பாருங்க. 22 வருஷம் ஆடு மாடுகள் அடித்தாலும் அவருக்கு போதுமான்றாரு. சொல்லுங்க, ஆடு மாடு 30 லட்சம் பேருக்கு ஆடு மாடு அடிச்சா ஆடு மாட்டுக்கு எங்க போகணும்? வனாந்திரத்துல. அது போதுமா? இல்ல சமுத்திரத்து மச்சங்களை அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா? ஒரே நேரத்துல சமுத்திரத்து மச்சத்தை பிடிக்க முடியுமா? அப்படியே பிடிச்சாலும் வந்து போதுமா அவர்களுக்கு? அதற்கு கர்த்தர் மோசே நோக்கி, கர்த்தருடைய கை குறி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இன்று நீ காண்பாய் என்றார். பாருங்க எப்பேற்பட்ட தேவன் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய குணாதிசயத்தை டச் பண்ணிட்டாங்க.
அவருடைய பெருக்கத்தின் தேவன் அப்படிங்கறத வந்து என்ன பண்றாங்க, அவர் சோதிக்கிற அளவுக்கு வந்து வனாந்தரத்தில் சோதிகள் டச் பண்ணிட்டாங்க பாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பாருங்க, 21 வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையில 2 முழ உயரமும் விழுந்து கிடக்க செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுதும் ராம் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றும் தங்களுக்காகவே குவித்து வைத்தார்கள். கர்த்தருடையத்திலிருந்து ஒரு 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 காற்று பாருங்க, ஒரே ஒரு காற்று சமுத்திரத்துக்கு போச்சு. அங்க உள்ள காடைகள் பாருங்க கொஞ்சம் லோவா தான் பறக்கும் பாருங்க. ஒரே காத்து அது எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு வந்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணும். ஒரு நாள் பிரயாணம் கிட்டத்தட்ட அந்த காலத்துல 8 கிலோமீட்டர். இந்த பக்கம் 8 கிலோமீட்டர், அந்த 8 கிலோமீட்டர். அது மட்டும் 2 3 உயரத்துக்கு. ஒருத்தர் காலை கீழே வைக்கணும்னா கூட காடைக்குள்ளதான் வைக்கும். எப்படி வந்து அந்த மற்ற மற்ற தேசங்கள்ல பனிக்குள்ள வந்து பனி டைம்ல வந்து வின்டர் சீசன்ல வந்து காலை வச்சா பனிக்குள்ள வைப்பாங்களோ, கால் உள்ளே இறங்கும் பாருங்க. அந்த மாதிரி இவங்க காடைக்குள்ள கால் உள்ள இறங்குது. அந்த அளவுக்கு. ஏன்னா தேவன் வந்து அவர்களுக்கு வந்து வச்சுக்கோ துறைச்சுக்கோ முடியல. ஒரு சொல்றாரு 30 நாள் வரைக்கும் மூக்கு அளவுக்கு நீங்க சாப்பிட, மூக்கு ஏற அளவுக்கு சாப்பிட போறீங்க. உங்களை தெவிட்டு போடுங்க, சலிச்சு போயிடும் உங்களுக்கு. தொடர்ந்து சாப்பிட்டு 30 நாள் தொடர்ந்து கறி சாப்பிட்டா என்ன ஆகும்? சலிச்சு போயிடும். ஏன்னா தேவனுடைய குணமே வந்து அதுதான். ஒரு நாள் கொடுத்தாரு, ஒரு நாள் ஆடை அடிச்சிட்டாரு, ஒரு நாள் மாடை அடிச்சிட்டாரு, ஒரு நாள் மீனை கொடுத்தாரு, ஒரு நாள் அப்படி இல்லாம ஒரே காத்து. நம்முடைய வாழ்க்கையிலையும் வந்து இந்த ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் இப்படிதான் நடக்கும் பாருங்க. தேவன் மேல சரியான ஒரு பார்வை இருந்தால், தேவனை வந்து பெருக செய்யற தேவன்றது அறிவு இருந்தாலும் போதும் பாருங்க. தேவன் பெருக வைக்கிறதுக்கு அவருடைய பார்வையில ஒண்ணுமே கிடையாது. ஒரு செகண்ட் தான். ஒரு ஐடியா கொடுத்தாருன்னா உங்க வாழ்க்கை தலைகீழாம ஆயிடும். அவனுடைய பெருக்கத்தின் தேவன். நான் என்னுடைய வாழ்க்கையில பாருங்க தொழில் செஞ்சுட்டே இருந்தேன். சொல்லிட்டு பிசினஸ் ஆரம்பம் என்ன பண்ண பாருங்க. ஆரம்பத்துல நான் என் குடும்பத்துல நான் ஒரு ஆள் தான் பிசினஸ் பண்ணுவேன். மற்றவங்க எல்லாம் கவர்மெண்ட் சர்வன் பாருங்க. 90% எங்க வீட்டுல வந்து கவர்மெண்ட் சர்வன், ஹோல் ஃபேமிலியில. அதனால எனக்கு பிசினஸ் பத்தி சொல்லி தரதுக்கு ஆள் கிடையாது. எனக்கும் அவ்வளவா தெரியாது. நான் பாருங்க கொஞ்சம் அளவா செஞ்சுக்கிட்டு அவ்வளவுதான். என்னோட வருமானத்தை அந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருந்தேன் பாருங்க. அவ்வளவுதான் செய்வேன் பாருங்க. ஆனா எனக்குள்ள ஒரு ஆசை, நமக்குள்ள ஒரு கூடன்னு வைக்கணும், நம்ம ஃப்ரீசர் குட்ஸ் வச்சிருக்கணும். நம்ம கடையில வாங்குறவங்களும் என்கிட்ட வந்து எனக்கு கடன் கிரெடிட் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பணமும் இருக்காது. இது எப்படி நடக்க போகுது? நான் வெளியில கடன் வாங்குறதுக்கு விருப்பம் கிடையாது. எப்படி நடக்க போறதுன்ற நான் பாருங்க கிட்டத்தட்ட 2000 உட்காந்து ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்ட்ட. 2000 இப்ப கர்த்தர் என்கிட்ட சில காரியங்களே சொல்லிட்டாரு. எப்படி வந்து பெருக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு பாருங்க. இருக்கிறத வச்சு எக்ஸ்ட்ரா வெளியில கடன் வாங்காம கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. அப்படியே செஞ்சேன் பாருங்க. செய்ய பெருக ஆரம்பிச்சது. என்னுடைய ஒரு ரூமே ஃபுல்லா குடோன் ஆகி அது ஃபுல்லா ஆயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, அங்க நான் கேட்கிற அளவுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. எந்த பணமும் நான் கொடுக்கல, எந்த பணமும் வெளியில கடன் வாங்கி உள்ள போடல. இருக்கிறத வச்சு கர்த்தர் இப்படி பெருக வச்சாருன்றது நான் பார்த்தேன் பாருங்க. அதை சொன்னோம்னா எனக்கு நேரம் பத்தாது. நான் அனுபவிச்சதுதான் சொல்றேன். நான் வேத வார்த்தைகளை நான் ஜெபித்து நான் அனுபவித்து உங்கள்ட்ட நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து 100% பேசுற வார்த்தை உண்மை பாருங்க. அப்பொழுதுதான் எனக்கு தெரியும் தேவன் எப்பேற்பட்ட தேவன். நம்ம எப்பேற்பட்ட தேவன் வணங்குகிறோம். தேவனுடைய பெருக செய்யற தேவன் கிடையாது. அவருக்கு இது நான் தடுமாறிட்டு இருந்த ஒரு காரியத்தை ஒரு அசால்ட்டா பண்ணி கொடுத்தாரு பாருங்க. வித்தின் ஒரு 6 மாசத்துல இதெல்லாம் நடந்தது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். நான் என்னுடைய கம்பெனில தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் பாருங்க. எனக்கே அங்க படுக்கிறதுக்கு இடம் இருக்காது. அந்த அளவுக்கு ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபினிஷர் குட்ஸா இருக்கும் பாருங்க. அந்த அளவுக்கு தேவன் வந்து ஆசீர்வச்சாரு. சரி, பழைய ஏற்பாட்டு தேவன், பிதாவாகிய தேவன், அவர் ஆசீர்வாதத்தின் தேவன், அவர் பெருக செய்யறாரு, அவர் வந்து ஆசீர்வதிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை பரிசுத்த வாழ்க்கைக்கு தான் நடத்துறாரு. நம்மளை நித்தியத்துக்காக நடத்துவாரு. வேற எந்த பக்கம் திரும்ப கூடாது அப்படின்றது கிடையாது. நீங்க நம்ம புதிய ஏற்பாட்டுல நான் ஆசிரியக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆசிர்வதிக்கிறேன். இந்த இப்ப உள்ள ஒரு கரண்ட் பீரியட்ல தான் நான் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப இப்ப தேவன் எப்பேற்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா மத்தேயு 14 அதிகாரத்துல அப்படியே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மத்தேயு 14, 15, 20 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. சாயங்காலமான பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய சீடர் அவரிடத்துல வந்து இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிட்டு பாருங்க. ஜனங்களுக்கு உபதேசம் பண்றாரு. ஈவினிங் வரைக்கும் ஆகி போச்சு. ஒரு வனாந்தரமான இடத்துல வந்து உபதேசம் பண்ண ஜனங்கள் அந்த அளவுக்கு பெருகி இருக்கிறாங்க. ஜனங்களுக்கு கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிட வேண்டும் என்றார்கள் பாருங்க. சீசல் வந்து ஜனங்கள்ட்ட ஆண்டவர் சொல்றாங்க, ஆண்டவரே ஈவினிங் வரைக்கும் ஆயிப்போச்சு, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, ஜனங்கள் சாப்பிடாம இருக்கிறாங்க. அவங்களே இவங்ககிட்ட ஒண்ணும் இல்ல,
அவங்களே ஆகாரம் போய் எடுத்துக்கிட்டோம், எங்கேயா போய் கிராமங்கள்ல போய் வாங்கிக்கிட்டோம், அவங்களை அனுப்பிவிடும் அப்படின்றாரு. உடனே அதே மாதிரி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் அவர்கள் போக வேண்டியதில்லை, அவங்களாம் அங்க போகணும் அவசியம் கிடையாது, நீங்களே அவர்களுக்கு போஜனை கொடுக்கின்றாரு. நீங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கின்றாரு. அவங்களுக்கு ஒருத்தர் பாக்குறாங்க, என்னடா அது நம்ம கையில என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லையே, நம்ம எப்படி அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியும்? அதுவும் உட்கார்ந்து இருக்க ஜனங்கள் எத்தனை பேரு? ஆண்கள் மட்டும் 5000 பேர், புருஷர்கள் மட்டும் 5000 பேர். அப்ப ஸ்திரீகள், பெண்கள் தவிர, குழந்தைகள், இவங்க எல்லாம் தவிர, அப்ப எல்லாத்தையும் சேர்த்த கிட்டத்தட்ட 20,000 பேர் வராங்க பாருங்க அந்த இடத்துல. 17 வசனம் பாருங்க. அதற்கு அவர்கள், இங்கே என்னிடத்துல 5 அப்பம் 2 மீன்கள் அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை என்றார்கள். ஒரு சின்ன பையன் ஒரு 5 அப்பம் 2 மீன் இருக்கு. அதை வந்து சொல்றாங்க, இங்க ஒரே ஒரு பையன் இருக்கா, அவன் 5 அப்பம் 2 மீன் மட்டும் இருக்கு அப்படின்றாங்க. உடனே ஆண்டவர் சொன்ன வேலை என்னிடத்துல கொண்டு வருகின்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லில் மேல் பந்திருக்க கட்டளையிட்டு 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களிடத்தில் கொடுத்தார்கள். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அரைகுறையா சாப்பிடல, சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் மீதியாகி போச்சு, 12 கூட நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புசர் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 20,000 பேர் உட்கார்ந்து பந்திருக்கு வச்சு 5 அப்பம் 2 மீன்களை வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதிக்கிறார் இயேசு கிறிஸ்து. இறக்கிறாரு, பெருகுது, எடுக்க வந்துகிட்டே இருக்கு. இது ஒன்றும் மேஜிக் கிடையாது பாருங்க, நல்லா பாத்துக்கோங்க. ஆண்டவர் தத்துல மேஜிக் செஞ்சான்னு சொல்லி பைபிள் ஒரு இடத்துலயும் போடல பாருங்க. இதுதான் பெருக்கத்தின் தேவன். இது என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு பாருங்க. நான் அடிக்கோசம் சொல்லுவேன், நான் என்னுடைய கம்பெனிக்கு நான் வந்து அடிக்கோசம் சொல்ற வார்த்தை வந்து 5 அப்பம் 2 மீன் கம்பெனி தான் நான் சொல்லுவேன். என்னுடைய பிசினஸ்ல வந்து ஏன் அப்படி சொல்லுவேன் அப்படின்னா, சில நேரங்கள் பணம் இருக்காது பாருங்க, நான் பாக்கெட்ல தான் பணம் வச்சிருப்பேன். அந்த பணத்தை எடுத்து நான் எண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னா என் மைண்ட் ஃபுல்லா அந்த கால்குலேஷன்லயே இருக்கும், நம்ம எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்றோம் அப்படின்ற கால்குலேஷன்லயே இருக்கும் பாருங்க. அதனால இந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுது, ஆண்டவரே உள்ள இருக்கிற பணம் இருக்கட்டும் எண்ணி பார்க்க மாட்டேன், நீங்க எடுத்தது செலவு பண்ணுவேன் பாருங்க. நான் பாருங்க உள்ள இருந்து பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்ணிட்டே இருப்பேன் பாருங்க. நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுவோம், நம்ம உள்ள எவ்வளவு பணம் வச்சிருக்கோம் அதை காட்டில அதிகமா பண்ணுவோம் பாருங்க. அப்பதான் எனக்கு இந்த 5 அப்பம் 2 மீனோட ஆசீர்வாதம் வந்து எனக்கு தெரிஞ்சது பாருங்க. இது வந்து அப்படியே இன்னைக்கு பலிக்குது. விசுவாசித்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இந்த 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். நான் பார்த்தேன் என் வாழ்க்கையில. அதனாலதான் வந்து நான் பிசினஸ் பண்ணும்போது பாருங்க, நான் பாக்கெட்ல வச்சிருந்தான் சரிதான் எடுத்து கொடுத்துருப்பேன் ஒழிய, அது எண்ணிட்டேன் அப்படின்னா என் மைண்ட் வந்து எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் எடுத்திருக்கோம், அப்ப எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும், அந்த ஒரு திங்கிங்ல தான் உள்ள இருக்கும். ஆனா எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வாதத்தை வச்சு நம்ம ஒவ்வொரு நாள் நான் ஜெபம் பண்ணுவேன். கம்பெனியில் பிசினஸ் ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வாதம் வந்து என்னோட பிசினஸ்ல இருக்கட்டும். நான் பசங்களை போய் இந்த வேலை பார்க்கணும் சொல்லுவேன், இது 5 அப்பம் 2 மீன் கம்பெனி. ஆமா, 5 அப்பம் 2 மீன்னா வரவு கம்மி, 5 அப்பம் 2 மீன் செலவு 20,000 பேரு. ஆனா அந்த 5 அப்பம் 2 மீன் ஃபுல்லா ஆகி மிச்சம் வந்துருது. இது ஏதோ வந்து வேதத்துல வாசிக்கிறதுக்கு நல்லா இருக்கிறது மாத்திரம் கிடையாது, அது என்னுடைய வாழ்க்கையில பலித்தது. இது கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக பலிக்கும். நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் பலிக்கும் பாருங்க. அப்ப தேவன் மட்டும் கிடையாது, பிதாவாகிய தேவன் மட்டும் கிடையாது, புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து அவரை ரெஃப்ளெக்ட் பண்றாரு. ரெஃப்ளெக்ட் பண்ணும்போது அதான் சொல்றாரு, அவர் வந்து பெருக்கத்தின் தேவன்றதை நிரூபிக்கிறாரு. நம்முடைய தேவைகள் எவ்வளவு பெரிய தேவையில இருந்தாலும் இருக்கிறதை வைத்தே தேவன் ஆசீர்வதித்து அதை மிச்சப்படுத்துகிற தேவன்றதை நிரூபிக்கிறார். ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கோம். அவர் வந்து பெருக்கங்கிறது அவருடைய குணாதிசயமா இருக்கிறது. அதனால தேவனிடத்துல கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதமாய் நம்முடைய வாழ்க்கையில திரும்பி வருகிறதா இருக்கிறது பாருங்க. வாரியத்தை ஏழையில் கொடுத்தான்றது வாசம் பாருங்க. இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க, லூக்கா 6:38 கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் இழந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் சொல்றாரு. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அதோட நிறுத்தல, நீங்க எந்த அளவுல கொடுக்குறீங்களோ அந்த அளவு கொடுக்குறீங்க, ரைட், ஓகே. சொல்றது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் உங்கள் மடியிலே அளந்து போடுவார்கள். உங்க ரிட்டர்ன் எப்படி வரும்னா நீங்க கொடுத்த அளவுல வராது. அந்த காலத்துல பாருங்க உலக்கையெல்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க, அரைக்காப்படி உலக்கா, காவல் அதெல்லாம் சொல்லுவாங்க, அரை உலக்கை அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. நானும் மறந்துட்டு எங்க வீட்டுல இருந்தது பாருங்க. அதெல்லாம் சில இதெல்லாம் வாங்கினோம்னா இன்னும் கிராமங்கள்ல வச்சு வியாபாரம் பண்றேன். அப்படியே பாத்துட்டீங்கன்னா மேலாப்புல போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு சில பேர் நல்லா அமைக்கி நல்லா குளிக்கிட்டு டைட் பண்ணி அது மேல கோபுரம் மாதிரி வச்சு கொடுத்தாதான் நமக்கு ஒரு வாங்குற ஆளுக்கு ஒரு திருப்தி இருக்கும் பாருங்க. இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கொடுக்கிற பணம் உங்களுக்கு திரும்பி வரும் பொழுது ஒரு மல்டிப்ளைடு ஒரு வருது பாருங்க. பணம் திரும்பி வரும்போது பெருக்கமா திரும்ப, ஏன்னா தேவன் அப்பேற்பட்ட தேவன் பாருங்க.
பண விஷயத்திலையும் ஆசீர்வதிக்கப்படுகிறது, நற்கிரிகளையும் ஆசீர்வதிக்கப்படுகிறது, கிருபையும் பெருக செய்ய வல்லவரா இருக்கிறாரு, நம்ம தேவைகளையும் சந்திக்கிற தேவனா இருக்கிறாரு பாருங்க. பிலிப்பியர் 4:9 பார்த்தோம்னா, என் தேவன் தம்முடைய மகிமையில ஈசுவித்தபடி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். தேவன் வந்து நம்மளை வந்து ஆசீர்வதிக்கிறாருன்னா எங்கிருந்து ஆசீர்வதிக்கிறாருன்னா தம்முடைய மகிமையை ஈசுத்தின்படி, நம்முடைய தேவையின் அடிப்படையில் ஆசீர்வதிக்கல. நம்மளுக்கு என்ன தேவை, நீங்க 500 தேவைன்னா 500 அதை சொல்லல. அவருடைய மகிமை, அவருடைய தகுதியின்படி என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்ப அவருடைய தகுதி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க நீங்க. நீங்க சில பேர்த்துக்கு பிச்சைக்காரங்க கொடுத்தா கூட பணம் கூட தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க தகுதியின் அடிப்படையில் தான் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க கொடுத்தாலாம் பண்ணுவாங்க பாருங்க. ஆனா தேவன் அதை காட்டிலும் கோடி மடங்கு சொல்லுவாங்க. நம்முடைய தேவையின் அடிப்படையில் அவருக்கு தருகிற தேவன் அல்ல, அவருடைய தகுதியின் அடிப்படை, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்ன பண்றாரு, நம்ம தருவாரு. அப்ப நம்ம தேவனை பார்க்கும் பொழுது நம்ம அப்படியா பார்க்கணும் பாருங்க. அப்படியா பார்க்க தான் தேவன் வந்து அப்படி செய்ய வல்லவரா இருக்கிறார் பாருங்க. இங்கிலாந்து ராணி எலிசபெத் ராணி முதல் இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு அஸ்டன் ஒருத்தர் பாருங்க. அவங்க ஜனங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அவர் மூலியமா தான் போகணும். அவர் பாருங்க பெரிய பெரிய காரியங்களா கேட்பாரம்மா. ஒரு நாள் வந்து ராணி அவங்களை கூப்பிட்டு கேட்டாங்களாம்மா, நீ என்ன பெரிய பெருசா கேட்கற, கொஞ்சம் கொஞ்சமா கேட்க முடியும். அவர் சொல்றாரு, நீங்க பெரிய ராணி, இந்த உலகத்தையே நீங்க ஆள்றவங்க, ஆண்டுட்டு உங்கள்கிட்ட வந்து சின்ன காரியத்தை கேட்ட அவமானம், அதனாலதான் பெருசா கேட்கறேன் அப்படின்றத பாருங்க. அவங்களுக்கு சந்தோஷமா கொடுத்தாங்க பாருங்க. அந்த மாதிரி நம்முடைய தேவன் மிக உலகத்தையே படைத்த தேவன் பாருங்க. உலகத்தையே தன் கண்ட்ரோல் வச்சிருக்காரு பாருங்க. அப்பேற்பட்ட தேவன், பெருக்கத்தின் தேவன், நம்மளை நிச்சயத்தையா வழிநடத்துகிற தேவன் பாருங்க. தேவன்கிட்ட வந்து சின்ன காரியங்களை கேட்டாலும் கொடுப்பாரு, பெரிய காரியங்களை கேட்டாலும் கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு வந்து நமக்கு தான் அந்த லிமிட் செட் பண்றோம், நம்ம தான் தகுதி பார்க்கறோம் இல்லையா. அவருடைய தகுதியின் அடிப்படையில் தான் அவருக்கு நம்ம செய்கிறா இருக்கிறாரு. மத்தேயு 6:31-33 வாசிக்கிறோம் பாருங்க. ஆகையா என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். நம்ம அந்த திங்கிங் பாருங்களேன். நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு நாளைக்கு நம்ம முழிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை ட்ரெஸ் பண்ணுவோம், எங்க போவோம், இன்னைக்கு இன்னைக்கு செலவுக்கு பணம் வந்தா போதுமா, இன்னைக்கு செலவுக்கு சம்பாதிச்சா போதுமா, நம்ம நான் இப்ப இருக்க ஒரு கான்டெம்பரரியா பேசுவோம் பாருங்க, இந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி பேசுவோம். அதுக்காக நீ கவலைலாம் படாதுன்றாரு. இவங்க அஞ்ஞானிகள் நாடி தரனா இதே நோக்கம் தான் அவங்களும் சுத்திட்டு இருக்கோம். உலகத்துல அவர் தான் பண்றாரு. அவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு. இவைகள் உங்களுக்கு வேண்டியவர்களும் பரமகா இருந்திருக்காரு. உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தலையில தெரியும். அது சின்ன தேவையா இருந்தாலும் சரி, பெரிய தேவையா இருந்தாலும் சரிதான். ஆனா அவர் சொல்ற ஒரே ஒரு காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லல, அவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் பாருங்க. தேவன் சொல்லும் பொழுதே வந்து ஒரு பெருசுபடுத்தி தான் சொல்றாரு. உங்களுக்கு இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும்னா அது அந்த வசனம் கரெக்டா இருக்கு. ஆனா அவர் சொல்றாரு கூட கொடுக்கப்படுன்ற போது அவருடைய அந்த வசனத்தை தன்னுடைய குணாதிசயத்தோடு நான் பெருக்கத்தின் தேவன் அப்படிங்கிறதோட சம்பந்தப்படுத்தி உங்களுக்கு சொல்றாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது, தேவனுடைய வசனத்தை நாம் நிறைவும் பொழுது தேவனை நாம் பார்க்கிறோம், அவருடைய குணாதிசயத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம் பாருங்க. அவருடைய குணாதிசயத்தை நாம் தெரிஞ்சு கொண்டோம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவர் குணாதிசயத்தின்படி அவருடைய தகுதியின்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கர்த்தர்ட்ட கேட்கும்போது அதை பெற்றுக்கொள்வோம் பாருங்க. தேவன் நமக்கு கொடுக்கறதையும் வந்து ஒரு பெரிய பாரமா பேர்டன் நினைக்க மாட்டார், பிரியமா நினைப்பார். நம்முடைய தேவைகள் என்னங்கிறது அவருக்கு நன்றாக தெரியும் பாருங்க. தேவன் சந்திக்க ஆயத்தமுள்ள தேவனா இருக்காரு. நம்ம எப்படி தேவனை பார்க்கிறோம், நான் பெருக்கத்தின் தேவன் வந்து பாக்குறேன், விசுவாசிக்கிறேன். ஆனால் எனக்கு நிறைய கொடுத்துருக்கிறாரு, நிறைய நான் ஆசீர்வச்சிருக்கிறாரு. அதை அனுபவிச்சுதான் உங்கள்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபையின் தேவனை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவுடைய பெருக்கத்தின் தேவன் என்பதை நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அது ஆதாம்கிட்ட சொல்லி பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி ஆண்டு கொடுங்கன்னு சொல்லிடுற ஆண்டவரே. ஆபிரகாமோட எல்ஷடாய் தேவன் என்று சொல்லிடுற ஆண்டவரே. கர்த்தாவினை விசுவாசிக்கிறோம், எல்ஷடாய் போதுமானக்கு அதிகமான என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவை எல்லாத்தையும் சந்திப்பீர் ஆண்டவரே. அவ எப்பேற்பட்ட தேவை இருந்தாலும் ஆச்சரியமான ரீதியிலே கிரகிக்க முடியாத ரீதியில் எங்கள் தேவையை சந்திக்கிற தேவனா இருக்கப்படி அவங்க நன்றி செலுத்துறோம். நீர் பெருக்கத்தின் தேவன் என்று விசுவாசிக்கிறோம், எங்களுக்கு உண்டாகும் என்று விசுவாசிக்கிறோம், நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்புவிடுகிறோம். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இதுவரை நேரமும் பாஸ்டர் மார்ட்டின் இந்தியா ஜெபம் என்ற தலைப்பிலே செய்தியை கொடுத்து வந்தார். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அடுத்த செய்தியாக பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா சபையிலே நடந்த செய்தியை அனுப்பியிருக்கிறார்.